அன்பர்களே, இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 80 வயசை கடந்த இந்த பெரியவர் வெறும் 18 வயசே ஆன இந்த பெண்ணை எதேச்சையா பிறந்த மேனில பார்த்துடுறாரு. அப்படி இந்த பெண்ணை நிர்வாணமா பார்த்ததுல இருந்து இந்த பெரியவருக்குள்ள ஆசை ஏற்பட்டுது. இந்த பெண்ணை அடையணும், அதாவது இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு நாம அவளோட கலவில் ஈடுபடணும், இவளோட சிற்றின்பு அனுபவிக்கணும், இவளை நல்லா அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுலாம் இந்த பெரியவருக்கு ஆசை ஏற்படுது. அதனால இந்த பெரியவர் பல முயற்சிகள் எடுக்கிறாரு. இவரோட முயற்சிகள்லாம் ஜெயிச்சுதா, இவர் கடைசியில் அந்த பெண்ணை அடைஞ்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் துனிசியா நாட்டில் இருக்கக்கூடிய பவுலட் அப்படிங்கிற ஊர்ல நடக்குது. இந்த படம் ஆரம்பிச்ச உடனே இந்த 3 பேர் தான் காட்டுறாங்க. இந்த 3 ஆண்களும் நெருங்கிய நண்பர்களா இருக்காங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒன்னா வளர்ந்தவங்க, நல்ல நெருங்கிய நண்பர்கள். இத்தனைக்கும் இந்த 3 பேரும் வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்க. ஒருத்தர் இஸ்லாமியர், ஒருத்தர் கிறிஸ்தவர், ஒருத்தர் யூதர். இருந்தாலும் இவங்க அந்த ஜாதி மதம் பார்க்காம அவ்வளோ ஒத்துமையா நல்ல நண்பர்களா இருக்காங்க. வீடுகளோட இவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்காங்க. 3 பேரும் வாடகை தான் இருக்காங்க. ஆனாலும் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இவங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 வயசு பெண்கள் இருக்காங்க. இந்த 3 பெண்களும் இவங்க அப்பாங்களை போல இவங்களும் நெருங்கிய தோழிகளா இருக்காங்க. இவங்க கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு 2 மாசம் கல்லூரி கோடை விடுமுறை விட்டுருக்காங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த லீவ் முடிஞ்சு நம்ம மறுபடியும் காலேஜ் போகிறதுக்குள்ள நல்ல ஒரு அழகான 3 ஆண்களை சந்தித்து அந்த ஆண்களை காதலித்து அவங்க கூட நம்ம உல்லாசம் அனுபவித்து சிற்றின்பம் அனுபவித்து நம்மளோட கன்னித்தன்மையை அவங்க கூட இழக்கணும், நாம் கண்ணி கழியணும் அப்படின்றத ஒரு லட்சியமாக வச்சுருக்காங்க. இதை போயிட்டு கடவுள்கிட்டே வேண்டுறாங்க. கடவுளே எங்களுக்கு ஒரு நல்ல 3 ஆண்களை, அழகான ஆண்களை எங்கள் கண்ணில் காட்டு, நாங்கள் அவங்களோட காதலித்து அவங்களோட நாங்கள் உல்லாசமாக இருக்கணும், அதுக்கு நீ தான் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்டே கோரிக்கை வைக்கிறாங்க. அதை இந்த பெண்ணு பார்க்குறாங்க. அதை பார்த்து அடி பாவீங்களா, இதையெல்லாம் மாதிரி கடவுள்கிட்ட வேண்டுவீங்க, நீங்கள்லாம் பொண்ணுங்களாடி அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. இப்போ இந்த 3 பொண்ணுங்களுக்கு 3 தம்பிங்க வேறு இருக்கானுங்க. அந்த பசங்களும் இவங்க அப்பா அக்காங்கிற மாதிரி இவங்களும் ஒத்துமையாக நண்பர்களாக இருக்காங்க. இப்போ அந்த பசங்களாம் சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. அந்த வீட்டில் இருக்க பூவை பறிக்கிறதுக்காக திருட்டுத்தனமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறானுங்க. அப்போ அதில் ஒரு பையன் மற்றவங்கிட்ட சொல்கிறான், டேய் இந்த வீட்டில் ஒரு கிழவர் இருக்கான் இல்லையா, அந்த ஆளுக்கு 80 வயசுக்கு மேலே ஆகுதுடா, அந்த ஆள் இது வரைக்கும் ஒரு 10-12 கல்யாணம் பண்ணியிருப்பான்டா, ஆனால் கல்யாணம் பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த மனைவியில் இவங்களே கழுத்தை நினச்சி கொண்டுடுவானா, அப்போ தான் இன்னொரு கல்யாணம் பண்ண முடியல அப்படி இவனுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ தான் இந்த பெரியவரை காட்டுறாங்க. இந்த பெரியவர் தான் இந்த ஏரியாவிலே பெரிய தலைவர் மாதிரி, பெரிய பணக்காரர் கூட. இந்த ஏரியாவில் இருக்கிற முக்காவாசி சொத்து, இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி வீடுகள் எல்லாமே இவருக்கு தான் சொந்தம். அந்த அளவுக்கு இவர் ஒரு பெரிய பணக்காரராக இருக்காரு. இவர் ஒரு இஸ்லாமியர். இப்போ இந்த 3 பெண்களில் ஒரு பெண் இஸ்லாமியர் பெண் இல்லை, அவங்களுக்குள்ள இவர் நெருங்கிய சொந்தக்காரராக இருக்காரு. இப்போ அவங்க வீட்டுக்கு இவர் போறாரு, அதாவது வீட்டு வாடகை வசூல் பண்ண தான் போறாரு. அப்படி அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது அந்த வீட்டு பாத்ரூம்ல இருந்து தண்ணி கீழே வேஸ்டா சிந்தி போற மாதிரி சத்தம் கேட்குது. அதில் எதாச்சும் அந்த பாத்ரூம் கதவு திறந்து பார்த்தா அங்கே மரியம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பிறந்த மேனியா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதாச்சா பார்த்துடுறாரு இந்த பெரியவர். இப்போ அந்த பெண்ணை இப்படி நிர்வாணமாக பார்த்ததுலேருந்து இவருக்கு மனசு சஞ்சலமாகுது. இந்த மரியத்து மேலே ஒரு ஆசை ஏற்பட்டது. இவர் மனசுக்குள்ளேயே அந்த பெண்ணை காதலிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் மரியம் எங்கெல்லாம் போகிறாங்களோ, அது மார்க்கெட்டுக்கு, கோயிலுக்கு, அதெல்லாம் வெளியெல்லாம் போகும்போது இவர் நான் வயசு பையன் மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணி இந்த மரியத்தை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இது இந்த மரியத்துக்கு நல்லாவே தெரியுது, இந்த கிழவன் நம்மளை பார்த்து சொல்லி வர்றான், நம்மளை சைட் அடிக்கிறான் அப்படின்ட்டு. இது அந்த பெண்ணுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதே போல் இந்த ஊரில் இந்த லோக்கலில் இந்த 3 ஆண் பசங்க இருக்காங்க. இந்த பசங்களும் இந்த 3 பெண்களை சைட் அடிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த பெண்களை ஒரு தலையாக காதலிச்சிட்டு இருக்கானுங்க. அதனால் இந்த பெண்களோட தம்பிங்க கிட்ட கூப்பிட்டு இவனுக்கு லெட்டர் கொடுக்குறானுங்க, இது எதுவுமே உங்கள் அக்காட்ட கொடுறா, உங்கள் அக்கா எனக்கு செட் பண்ணி கொடுறா அப்படின்ட்டு இவனுக்கு சொல்லிவிட்டுட்டு இந்த பெண்ணுக்கு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த 3 பெண்ணில் ஒரு பெண்ணோட அக்காவுக்கு திருமண ஏற்பாடு நடக்குது. நாளைக்கு திருமணம் நடக்க போகுது. ஆனால் இந்த 3 ஆம்பளை பசங்களும் அந்த கல்யாணத்தில் போய் எடுபடி வேலை செய்யலாம், அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்களை பார்த்து சைட் அடிக்கலாம், அவங்க உஷார் பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையில் அந்த கல்யாண வீட்டுக்கு போகிறானுங்க, எடுபடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெண்களை பார்த்து சந்தித்து பேசுகிறாங்க. இவங்களோட காதலை இவங்க வெளிப்படுத்துகிறானுங்க. சொல்கிறானுங்க, நாங்கள் 3 பேரும் உங்கள் 3 பேரும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம், உங்களுக்கும் எங்கள் மேலே விருப்பம் இருந்தால் இந்த கல்யாண வீட்டில் இன்னொரு தனியாக ஒரு ரூம் இருக்குது, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி, அந்த ரூம்குள்ளே வந்துடுங்க, நம்ம ராத்திரி சந்தோஷமாக காதலிக்கலாம், உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கூப்பிட்றாங்க. இப்போ இந்த பெண்களும் சம்மதிக்கிறாங்க. ஏன்னா இவங்க அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது 3 ஆம்பளை பசங்களோட நம்ம லவ் பண்ணணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி அது இவங்களே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு சம்மதிச்சு இருக்காங்க. அதே மாதிரி இவங்க கல்யாணத்தில் அங்கே ஓடி ஆடி வேலை செஞ்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கும்போதும் இந்த பெரியவர் இந்த மரியம்ன்ற பெண்ணை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த பெண்ணு காணாமல் போயிட்டா, அந்த ரூம்குள்ளே போயிட்டா. இவர் பெரியவர் தேடுறாரு, எங்கே நம்ம சைட் அடிக்கிற பொண்ணு காணுமே அப்படின்ட்டு
சுற்றி சுற்றி தேடி வர்றாரு. அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போய் எட்டி பார்த்தா இந்த 3 பெண்களும் அந்த 3 ஆம்பளை பசங்களோட சேர்ந்து வாய் வழி முத்தம் கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. விட்டா கலவையில ஈடுபட்டுருவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்காங்க. இதை பார்த்தோன்னா அபுக்குன்னு ஆகுது நம்ம பெரியவருக்கு. ஐயோ, நாம வந்து இவ்வளவு திருமணம் செஞ்சுட்டு உல்லாச அனுபவிக்கலாம் பார்த்தா அது மூலியம் இவ வந்து பாஞ்சிருவா போல இருக்கு, இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு போயிட்டு உடனே இந்த 3 பெண்களோட அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்றாரு. டே வந்து பாருடா உங்க பொண்ணு என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த 3 அப்பாக்களும் வந்து இவங்க அந்த பெண்களை பார்த்து கண்டிச்சு அந்த 3 பசங்களை அடிச்சு விரட்டி விடுறாங்க. இந்த 3 பெண்களையும் வந்து வீட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இனிமேல் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் எங்க வீட்டில் தான் அடைஞ்சு கிடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறாங்க. இப்போ இந்த பெண்ணுக்கு இந்த பெரியவர் மேல சரியான கோவம் வருது. அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு திட்டுறா, ஏமா அந்த பெரியவர் ஏமா நம்ம வீட்டுக்குள்ள சேர்க்கிற, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அந்த ஆள் பார்வையே சரியில்லைம்மா, அவன் தாம்மா அப்பாட்ட போட்டு கொடுத்தான் என்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, அது பாருமா பெரியவங்களை அப்படி மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது, அதுலேயும் குறிப்பா அவர் வந்து நம்ம இந்த ஊருக்கே பெரிய மனுஷன், சொல்லப்போனால் நம்ம இப்போ இருக்கிற இந்த குடியிருக்கிற இந்த வீடு கூட அவருக்கு சொந்தமானது தான். அவர் நம்மளை வெளியே போகணும்னு சொன்னால் நம்ம காலி பண்ணி போய் தான் ஆகணும், நடு ரோட்டில் தான் போய் நிற்கணும், அதனால் வந்து அவர் வந்து அப்படி மரியாதை இல்லாமல் பேசாதம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன், நீ வீட்டில் பத்திரமா இருமா, தனியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துலேயே ஒரு வழக்கம் போல் இந்த பெரியவர் இவங்க வீட்டுக்கு வர்றாரு. இந்த பெண்ணை சைட் அடித்தே வர்றாரு. வீட்டில் வந்து பார்த்தா யாருமே ஆள் இல்லை, மரியம் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து மரியத்தோட மேல் சட்டையில் ஒரு பட்டன் வர கழண்டு அவங்களோட பாதி மார்பகம் தெரியுது. இதை வந்து பெரியவர் பார்த்து சொல்லி விட்டுட்டு, என்ன மாதிரியும் வீட்டில் அப்பா அம்மா இல்லையா, தனியாக தான் இருக்கியா அப்படின்னு பேச்சு கொடுத்துட்டே சொல்லி விடுறாரு. இது மரியத்துக்கு நல்லாவே தெரியுது, இந்த கிழவன் நம்மளை பார்த்து சொல்லி விட்றான், நம்மளை பார்த்து வழியிறான், நம்ம உடம்ப பார்க்குறான், நம்ம இத்தையே வந்து காரணமாக்கி சாதகமாக்கிட்டு இவனை நான் நம்ம வழி கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மரியம். உடனே அவங்க சொல்கிறாங்க, தாத்தா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை, நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படிங்கிறா. என்ன சொல்லு மரியம், உனக்கு என்ன வேணும், நான் செய்கிறேன் அப்படின்னா. ஒன்றும் இல்லை, நீங்களே பார்த்தீங்க இல்லையா அன்றைக்கி ராத்திரி எங்கள் அப்பா வந்து அந்த ரூமுக்குள்ளே நான் அந்த பசங்களோட இருந்ததை பார்த்துட்டார்ல, அதுலேருந்து என்னை வெளியவே விடுறதில்லை. ஆனால் எனக்கு வந்து வெளியே போயிட்டு என் தோழிகளோடு சேர்ந்து விளையாடணும், பீச்சில் போய் விளையாடணும், சுற்றிட்டு வரணும், ஜாலியாக வெளியே போயிட்டு இப்போ இது பண்ணிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது. எங்கள் அப்பா நான் கேட்டால் விட மாட்டார், ஆனால் நீங்கள் சொன்னால் விடுவார். ஸோ எனக்காக நீங்கள் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள், என்னை வெளியே விட சொல்லுங்கள், என் தோழிகளோடு நான் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறா. அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலை விடு அப்படிங்கிறாரு. அதாவது வழிஞ்சு பேசுகிறா. இதனால இவர் ரொம்ப குஷியாயிடுது, இந்த பெண்ணு நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அந்த பெண் நம்ம நம்மள காதலிக்கிற அந்த பெண்ணு அப்படின்னு இவர் கற்பனை பண்ணிக்கிறாரு. போயிட்டு இந்த பெண்ணோட அப்பா கிட்ட கூப்பிட்டு பேசுறாரு. இது பாருப்பா, அங்க வந்து தப்பு பண்ணது உன் பொண்ணு கிடையாது, அந்த பசங்க தான் வந்து கட்டாயப்படுத்தி அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போய் பேசியிருக்கானுங்க. இந்த பசங்க உங்க பொண்ணுங்களாம் அந்த தப்பும் பண்ணல, அவங்க பொண்ணுங்களை வந்து வீட்டில் அடைச்சி வைக்காதீங்க, வெளியே நல்லா ஃப்ரீயா விடுங்க, அவங்க வழக்கம் போல சந்தோஷமா அந்த பெண்கள்லாம் வந்து ஆடி பாடி திரிட்டோம் அப்படிங்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இது பாருப்பா, எனக்கு மரியத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கே தெரியலையா, அந்த ஊர்ல பெரிய பணக்காரன், எனக்கு வந்து வேற வாரிசோ வேற யாருமே சொந்த பந்தமா கிடையாது, நான் தனி கட்ட, நீ உன் பெண்ணை எனக்கு திருமணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இந்த என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே உன் பொண்ணு பேர்ல எழுதி வச்சிடறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வாடகை இருக்கு பத்தியா என்னோட வீடு, அது நீ வாடகை தர தேவையில்ல, உன் பேர்ல அந்த வீட்டையும் வந்து எழுதி கொடுத்துட்றேன், ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன், என்ன சொல்ற அப்படின்னு. உடனே இந்த மரியத்தோட அப்பா என்னன்றாரு, சரிங்க இது நான் தனியாக முடிவெடுக்கிற விஷயம் இல்லை, நான் என் குடும்பத்தோடு என் மனைவி மகள்கிட்டலாம் பேசிட்டு முடிவெடுக்க வேண்டிய விஷயம், நான் உங்களுக்கு யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன் அப்படிங்கிறாரு. சரி ஓகேப்பா அப்படிங்கிறாரு. அதே சமயம் இந்த 3 பசங்களும் இந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாதனால இவங்களை பார்க்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து ஒருத்தர் மூலமாக இவங்க லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாங்க, இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அந்த ஊரில் ஒரு பெரிய திருவிழா வரப்போகுது, அந்த திருவிழாவில் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் திருவிழாவில் கலந்துக்கிட்டு பிஸியாக இருப்பாங்க, அதனால் அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு பாழடைஞ்ச கோட்டை ஒன்று இருக்குது, அந்த கோட்டைக்கு வந்துருங்க, நம்ம 3 பேர் அங்கே வந்துடலாம், நம்ம சந்திக்கலாம் அப்படின்ட்டு 3 காதலர்களும் காதலிகளும் பிளான் பண்ணுறாங்க. அவங்க லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த பசங்க. அதை இவங்களும் புரிஞ்சுக்கிட்டு அங்கே அதை போகலாம் அப்படின்ட்டு வரோம். அந்த கரெக்டாக அந்த ஒரு வாரம் கழித்து அந்த திருவிழா நாளும் வருது. இப்போ பெரியவர் அங்கே வீட்டுக்கு வர்றாரு, மரியத்தோட வீட்டுக்கு நல்லா புதுசாக ட்ரெஸ் பண்ணிட்டு மரியத்தை சைட்டுக்கெலாம் வர்றாரு. பார்த்தா அங்கே மரியம் இல்லை, இந்த காதலனை மீட் பண்ணுறதுக்காக கோட்டைக்கு போயிருக்காங்க. ஆனால் அவங்க அங்கே அந்த ஒரு வரைபடத்தை வச்சுருக்காங்க, இவங்க அந்த கோட்டையில் மீட் பண்ண போகிற அந்த இதுவெல்லாம் இருக்குது, மேப் இருக்குது, அதை வந்து இந்த பெரியவர் கண்ணில் பட்டுருது, அதை பார்த்துடுறாரு, அவருக்கு புரிஞ்சு போகுது, இந்த பெண்ணு வந்து இந்த 3 பெண்ணும் சேர்ந்து அந்த 3 பசங்களை அந்த கோட்டையில் சந்திக்க போயிருக்காங்க, இவங்க சந்திச்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து கலவையில் ஈடுபடுவாங்க, அதுக்கப்புறம் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, நம்ம இந்த பெண்ணை வந்து திருமணம் செஞ்சுக்க முடியாமல் போயிடும், நம்ம வந்து இவங்களை அனுபவிக்க முடியாமல் போயிடும், ஸோ வந்து இவங்களோட சந்திப்பை நம்ம தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படின்ட்டு இவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, நேராக இந்த மரியத்தோட அப்பா வந்து திருவிழாவில் இருக்காரு, பிஸியாக இருக்காரு, அவர்கிட்ட போய் கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த பாருடா, நீ இங்கே வந்து திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்க, உன் பொண்ணு விட்டு அங்கே முதல்ல கொண்டாடிடுவா போல இருக்கு, முதல்ல போயிட்டு உன் பொண்ணை வந்து இழுத்துட்டு வாடா, அது மாதிரி அந்த பாழடைஞ்ச கோட்டை கிட்ட இருக்கா
அப்படின்னு அந்த மரியாதையோட அப்பாவுக்கு சரியான கோவம் வருது. யோ ஒழுங்கா பேசியானா பெரிய மனுஷன் மாதிரியா பேசுறேன் நீ? ஏதோ நீ என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு கேட்டேன். நான் வந்து இல்லை யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்னேன். ஆனால் என் பொண்ணு நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணி என் பொண்ணை பற்றி தப்பா பேசுறேன் நீ அப்படின்ட்டு இவரே பிடிச்சி திட்டுறாரு ஒரு அப்பங்காரன். அப்போ கூட இந்த பெரியவரோட வேலைக்காரி ஒரு பெண் இருக்கா. இவ வந்து ஏற்கனவே அந்த சர்ச்சில் இந்த பிள்ளைங்க வேண்டிகிட்டு இருக்கும்போது இப்போ கிட்ட இருந்து பார்த்தவ அவ வந்து சொல்றா, இந்த பெரிய சொல்றது உண்மைதான்டா, அவங்க பொண்ணு ஒன்றும் ஒத்துமையும் கிடையாது. அவனுங்க என்ன மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறான்னு தெரியுமா? அவங்க லட்சம் எனக்கே தெரியும். முதல்ல இந்த பெரிய சொன்ன மாதிரி போயிட்டு அந்த கோட்டை கிட்ட போய் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து இவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. சரி போயிட்டு அங்கே பார்க்குறோம், எங்கள் பொண்ணுங்க அது மாதிரி அங்கே தப்பு பண்ணாமல் நல்லபடியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வச்சிருக்க கச்சேரி நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இந்த 3 அப்பாக்களும் இந்த தான் பெண்களை தேடி அந்த பாழடைஞ்ச கோட்டை கிட்ட கிளம்புறாங்க. அதுக்குள்ளேயும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த 3 பெண்களோட தம்பிமாரெல்லாம் வந்து குடுகுடுன்னு ஓடி போயிட்டு நேராக இவங்க அக்கா கிட்ட தகவல் சொல்றாங்க. அக்கா நம்ம 3 அப்பாங்களும் இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க, நீங்க உடனே இங்கே கிளம்புங்க அப்படின்னா இந்த 3 பெண்களும் அப்படியே அந்த கோட்டையோட பின்பக்கமா வழி இருக்கு அந்த பக்கம் எகிரி குதிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. இப்ப இந்த 3 அப்பாக்களும் அங்க போய் தேடி பார்த்தோன்னா அங்க பெண்கள் இல்லை. சரி திருப்பி வீட்டுக்கே வரலாம் வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இந்த தம்பிக்காரங்க போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்றேன், அப்பா இங்க எங்க நீ அக்காவை தேடிட்டு இருக்க? அக்கா வீட்டுல தானே கிடக்கா, அவ எங்கேயுமே போலையே அப்படிங்கிறாங்க. இவங்க வீட்டுல போய் பார்த்தா இந்த 3 பெண்களும் ரொம்ப சமத்தா அழகா வந்து உட்காந்து அந்த ப்ரேயர் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு கடவுளை கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து 3 அப்பாக்களும் அவ்வளவு சந்தோஷம். ஐயோ நம்ம பெண்கள் ரொம்ப நல்ல பெண்கள், அந்த கிழவன் தான் வந்து நம்ம பெண்களை பத்தி தப்பா பேசிச்சு, அந்த கிழவனை போய் உண்டுலன்னு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இவங்க கிளம்பி போயிட்டு இந்த பெரியவரை பிடிச்சி சத்தம் போடுறாங்க. நீலாம் ஒரு பெரிய மனுஷனாயா, என் பிள்ளைங்களை பத்தி தப்பா பேசினியே அப்படின்னு உடனே இந்த பெரியவருக்கு கோவம் வருது. ஏன்டா என் இடத்துல இருந்துக்கிட்டு வாடகைக்கு இருந்துட்டு என்னையே நீங்க எதிர்த்து பேசலாம், தப்பா பேசுங்களா? முதல்ல என் இடத்த காலி பண்ணுங்க, என் வீட்டை காலி பண்ணுங்கடா, போங்கடா வெளியே போங்கடா என் வீட்டை விட்டு, உங்க வாடகை இந்த வேலை ஒன்றும் இல்லை தேவையில்ல, ரோட்டுக்கு போங்கடா அப்படின்னு பெரியவர் வெட்டி விட்டுறாரு. இப்போ இவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே எங்க போறதுன்னு தெரியாம திரு முழிக்கிறாங்க. இப்போ மரியம் யோசிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த பெரியவர் தான். ஸோ நம்ம அந்த பெரியவர்கிட்ட நேரடியாக போய் பார்த்து இது என்னன்னு தீர்த்துடலாம் அந்த பிரச்சனையை அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ இந்த மரியம் நேராக பெரியவரோட வீட்டுக்கு போறாங்க. இந்த பெரியவர் தனியாக தான் இருக்காரு. இப்போ பெரியவர் முன்னாடி சொல்றாங்க நின்று, இந்த பாரு பெரியவரே, உன்னுடைய எண்ணம் என்னன்னு தெரியும், உனக்கு எதிர்பார்ப்புனான்னு தெரியும், உனக்கு தேவை இதுதானே, இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரெஸ்ஸையெல்லாம் கழட்டி போட்டு அந்த பெண்ணு அப்படியே பிறந்த மேனியா இந்த பெரியவர் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே அந்த பெண்ணு பிறந்த மேனியா முழுசா பார்த்தவொன்னே ஆன்னு சொல்லிவிட்டு பார்க்குறாரு பாருங்க இந்த பெரியவர். அப்படியே இவருக்கு வந்து அந்த இன்ப அதிர்ச்சியிலே வந்து மாரடைப்பு ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் அப்படி வந்து கீழே வந்து இறந்து போறாரு. இப்போ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவருக்கு யாரும் வாரிசு இல்லைன்றதுனால அவரோட சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அவர் எந்தெந்த வீட்டில் யாராவது வாடகை இருந்தாங்களோ அவங்களாம் அப்படி சொந்தமாக அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடிட்டு அந்த இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த கதை முடியுதுங்க.